மனுக்களும் இன்றைக்கி வந்து நம்ம என்கொயரிக்கு எடுத்திருந்து அதில் எதிர் மனுதாரர்கள் வரவழைக்கப்பட்டு தீர்வு காணப்பட்டது. இன்றைக்கி வந்து மொத்தம் 265 பழைய மனுக்கள், நிலுவையில் இருந்த மனுக்கள் வந்து இன்றைக்கி எடுக்கப்பட்டு இன்றைக்கி வந்து தீர்வு காணப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி புதிதாக 25 மனுக்கள் பெறப்பட்டு அதுவுமே இப்போ வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்குது. இது ஒவ்வொரு புதன்கிழமையும் வந்து நம்ம நடத்துகிறோம். இந்த முகாம் வந்து சிறப்பு முகாமாக நிலுவையில் இருக்கும் மனுக்களை வந்து எடுக்கிறது வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இல்லை, அதில் குறிப்பாக என்னென்னா, நம்ம வர்ற வழக்குகளை குறிப்பாக குடும்ப பிரச்சனைக்காக வராங்க. குடும்ப பிரச்சனைக்கு வந்து அவங்களுக்குள்ளே ஃபேமிலிக்குள்ளே செட்டில் ஆகிடுறாங்க. அப்படி ஆகாத பட்சத்தில் நாங்கள் வந்து டைவர்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கோம். அதனால் நாங்கள் குடும்ப நீதிமன்றத்தில் பார்க்குறோன்றது அந்த மனுக்கள் அப்படி முடிக்கப்படுது. சில வழக்குகள் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிடுறாங்க. மனுதாரர்கள் வந்து கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் நான் இந்த நாட்குள்ளே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க காம்ப்ரமைஸ் ஆகிடுறாங்க. சில மனுக்கள் வந்து நமக்கு கமிஷன் ஆஃப் காக்னிசல் அஃபென்ஸை மேட் அவுட் ஆகிறதால டேரெக்டாக நாமளும் வந்து வழக்கு பதிவு பண்ணுறோம். சில இதில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு போலி பத்திரங்கள் தயாரித்து அதில் வந்து சீட் பண்ண மாதிரி ஒன்று வரும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் ஜாப் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சீட் பண்ண இதெல்லாம் வந்து டைரெக்டாக வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணுற வழக்குகளாக ஆகிடுது. ஸோ குறிப்பாக மனுக்கள் வந்து ஒன்று எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறதா முடியுது, இல்லை காம்ப்ரமைஸ் ஆகி முடியுது, இல்லை நிலுவையில் சிவில் வழக்குகளாக முடிந்து கோர்ட்டில் பார்த்துக்கிறோன்னு சொல்லி முடியுது. இந்த மாதிரி தான் மனுக்கள் வந்து முடிக்கப்பட்டிருக்கு. இதுவரை டேட்டா இல்லை என்கிட்ட. இதே மாதிரி நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, மனுக்கள் முடிஞ்ச பிறகு அந்த மனுக்கள் முடிக்கப்பட்ட மனுக்கள் வந்து நாம் இங்கே வந்து சென்ட்ரலைஸ்டாக ஒரு ஃபீட்பேக் மாதிரி வாங்குகிறோம். அவங்களுடைய மனுதாரரே அப்படி கேட்டு என்ன வந்து அவங்க எப்படி வந்து திருப்தி அடைஞ்சிருக்காங்க, இன்னும் வந்து நம்ம மனு விசாரணை இன்னும் நம்ம வந்து சிறப்பாக பண்ணுறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து மிக சிறப்பாக முடிந்தது இந்த மாதிரி எதிர்பட்டு சில மனுக்கள் பார்த்திங்கன்னா வந்து இந்த சிவில் வழக்குகளாக இருக்கும். சில வந்து நீதிமன்றம் மூலம் தான் தீர்வு காண வேண்டியிருக்கும். அதில் வந்து அந்த மாதிரி மனுக்கள் வந்து மனுதாரர்கள் திருப்தி அடையாத சூழல் இருக்குது. அது கிட்டத்தட்ட 2 to 3% மனுக்கள் அந்த மாதிரி வருது. ஸோ மற்ற மனுக்கள் எல்லாமே சிறப்பாக விசாரணை செய்து அதிகாரிகள் சிறப்பாக நடவடிக்கை எடுப்பதை உறுதி செய்யும் விதமாக இதை பண்ணுறோம். நன்றி. இல்லை, அந்த மாதிரி புகார் எதுவும் நமக்கு வரலை இது வரைக்கும். நம்மளுமே வந்து நிறையா அந்த மாதிரி இருக்கிற சோஷியல் மீடியா பேஜை நம்ம பார்க்குறோம். நம்மளும் வாலண்டரியாக பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி எந்த இதுவும் இது இப்போதைக்கு ஒன்றும் இல்லை. அப்படி ஏதாவது வந்தாங்கன்னா சட்டப்படியாக நடவடிக்கை எடுப்போம். தேங்க்யூ.